வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட், சிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ssc.gov.in அப்படிங்கிறதான் வெப்சைட்டோட நேம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதில் கொடுத்துருந்த பாஸ்வேர்ட், அடுத்து இந்த கேப்சா கோட் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிடிஜிடி 2025 பேப்பர் 1 அட்மிஷன் சர்டிஃபிகேட் யுவர் சிட்டி இஸ் லைவ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல வந்து இதில் கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடி 2025 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இதில் வெறுமனே கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இயர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இயர் வந்து 2025 அப்படிங்கிறது இங்கே சூஸ் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து இருக்கும் 7/2/2025 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கானது. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து February 7 எக்ஸாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து கடைசி டேட் வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான வீடியோஸ் நான் இன்னும் நிறையா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டில் ஷிஃப்ட் 2ல் இருக்குது. எக்ஸாம் டைம் வந்து 12 மணின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படிங்கிறது வந்து, அதாவது அந்த சிட்டி எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக 10 நாளைக்கு முன்னால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும், இல்லை நாளை கழிச்சு வந்து எந்த சிட்டி அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது அட்மிஷன் சர்டிஃபிகேட், அதாவது வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக 4 நாளைக்கு முன்னால் இருந்தால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னால், அப்போ 4ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, 3ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி அந்த டைமில் வந்து இவருக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் இருந்து தான் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லாராலையுமே டேட்டு பார்த்துக்க முடியும். எக்ஸாம் சிட்டி வந்து அந்த டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னால் பார்த்துக்க முடியும். அட்மிட் கார்டு வந்து அந்த டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஃப்ரீ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிருங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுமே இதை பார்த்தா ஒரு டீசெண்டான மார்க் வந்து எடுக்க முடியும். ஒரு 70 மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகே, 70-80 மார்க்குக்கு மேலே வந்து எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இதையாவது நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணேன், அதோட லிங்க் ஷேர் பண்ணேன். இதில் ரீசனிங்கான கிராஷ் கோர்ஸ் இருக்கும். இதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் ரீசனிங்கே படிக்கலாட்ட கூட இதை மட்டும் பார்த்தாலே உங்களால் வந்து ஒரு 15 17 கொஷின் வரைக்கும் போட முடியும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான கிராஷ் கோர்ஸ் இருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஒரு 8-9 கொஷின் கேட்பாங்க. அதில் மினிமம் 7 கொஷினாவது உங்களால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஒக்காப் சீரீஸ், இதில் வந்து லாஸ்ட் 2 எக்ஸாமில் கடைசியாக நடந்து முடிஞ்ச 2 ஜிடி எக்ஸாமில் கேட்டிருந்த எல்லா ஒக்காபுலரியுமே இதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி மேத்ஸ் கிராஷ் கோர்ஸ், இதை பார்த்தாலுமே உங்களால் வந்து 20 கொஷினுக்கு வந்து 12-15 கொஷின் வந்து கரெக்டாக போட முடியும். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஜிகே நியூ சீரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜிடியில், அதாவது 2024 ஜிடியில் கேட்டிருந்த ஜிகே கொஷின்ஸ் வந்து இதில் வந்து ஒவ்வொரு செட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பார்த்தாலுமே உங்களால் வந்து ஒரு 5-8 கொஷின் வரைக்கும் போட முடியும். ஓகே, இது அதுக்கு முன்னால் கொடுத்துருந்தா ஜிகே சீரீஸ். ஸோ இதுலேயுமே நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரீசனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி நான் மேலே கொடுத்துருந்த அந்த ரீசனிங் சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் பாருங்கள். இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு மந்த்துக்கும், ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி 2024 ஒவ்வொரு மந்த்துக்குமான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து ஃப்ரீ வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கோம். அது போக நம்ம கோர்ஸில் வந்து இதையும் தாண்டி அதிகமாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பண்ணலாட்டியும் கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்டை வந்து எல்லாருமே பார்த்துருங்க. கடைசி நேரத்தில்
நீங்கள் ரிவிஷனே பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரிவிஷனும் ஆயிரும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.